ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு டேஸ்ட்டான கத்திரிக்காய் மசாலா சாதம் தான் செய்ய போகிறேன். அதுக்கு பிஞ்சு கத்திரிக்காவை நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம், பூண்டு 4, 5 பல்லு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு மசாலா நம்ம ரெடி பண்ணணும். 1½ ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் வெள்ளை எள்ளு, வரமிளகாய், தேங்காய் இது எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஒரு பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும். குக்கரில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம், பூண்டு போட்டு நல்லா வணங்கணும். வணங்கினதுக்கப்புறம் கத்திரிக்காயும் அது கூட சேர்த்து நல்லா வணங்கணுங்க. கத்திரிக்காய் வணங்கினதுக்கப்புறம் அந்த எடுத்து வச்சுருக்க மசாலாவை அதில் போட்டு நல்லா வணக்கணும். வணங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளிக்கரைசல் அதில் ஊற்றி அந்த புளிக்கரைசலோட கத்திரிக்காய் நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி தண்ணி கொதித்ததுக்கப்புறம் அரிசி போடணும். அரிசி போட்டதுக்கப்புறம் உப்பு காரம் செக் பண்ணிக்கணும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு மூடி 2 விசில் விடணுங்க. சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.